ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு ப்ரோ, இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைம் டேபிளும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களோட காலேஜில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர் டிசம்பர் 2025க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் காலேஜ்லேருந்து நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, என்னென்ன பேப்பர் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா நீங்கள் ஒரு ரிலேட்டிவ் எடுத்திருப்பீங்க, வேறு காலேஜில் ஒரு ரிலேட்டிவ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ப்ரிவ்யூ மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை உங்ககிட்ட ஒரு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு இல்லை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 அக்டோபருக்குள்ளே வந்து உங்கள் காலேஜ் சைட்லேருந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ப்ரிவ்யூ வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது உங்ககிட்டே வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான். ஸோ இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் நவம்பர் டிசம்பர் 2025 அப்படிங்கிற எக்ஸாமில் நீங்களும் தான் எழுத போகிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்கள் காலேஜில் சப்போஸ் நீங்கள் பாஸ்ட் அவுட் அப்படின்னா உங்கள் காலேஜில் போய் கேளுங்க, அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து 28 அக்டோபர் 5 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு இதே வெப்சைட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் செமஸ்டர்லையும் ஏப்ரல் மே 2025க்கு அந்த எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஏப்ரல் 21 வந்து இதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் ஏப்ரல் 26 உங்களுக்கு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி உங்கள் டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிரும். இப்போவே உங்கள் டைம் டேபிளோட வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா தி சைட் கேனாட் பி ரீச்னு தான் வருது. ஸோ அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி இந்த 29, 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் டேபிள் பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் கால் பண்ணி கேளுங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜிலே மோஸ்ட்லி வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.